தஞ்சாவூர் மாவட்டம் நெய்வாசல் பகுதியில் பட்டாசு குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக 2 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். இந்த தீ விபத்தில் 2 பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் அப்பகுதிக்கு விரைந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் அந்த தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் சரவணன் இணைகிறார். சரவணன், இது பற்றிய விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பவித்ரா. திருவண்ணம் அருகே இன்று காலை அனுமதியின்றி இயங்கி வந்த பட்டாசு ஆலை குடோன் வெடித்து 2 பேர் பலியான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது, சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சை முழுவதும் தஞ்சை மாவட்டம் திருவண்ணம் வட்டம் நெய்வேலி தென்பாதியில் அனுமதியின்றி வெடி தயாரித்து வைக்கப்பட்டிருந்த பட்டாசு குடோன் இன்று காலை பயங்கர சத்தத்துடன் வெடித்ததால் சத்தம் கேட்டு அடுத்தடுத்து நெய்வேலி பொதுமக்கள் திரண்டு வந்து பார்த்தபோது பட்டாசு வெடித்து 2 பேர் இறந்து கிடந்த தெரிய வந்தது. தகவல் அறிந்த வாத்தாத்திக்கோட்டை போலீசார் மற்றும் ஒரத்தநாடு டிஎஸ்பி கார்த்திகேயன், திருவோணம் வட்டாட்சியர் சுந்தரமூர்த்தி மற்றும் வருவாய்த்துறையினர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்துள்ளனர். மேலும் கரம்பக்குடி தீயணைப்புத்துறைக்கு காவல் தெரிவிக்கப்பட்டு இதை அடுத்து மாவட்ட தீயணைப்புத்துறை அதிகாரிகளும் சத்தியகீர்த்தி தலைமையில் தீயணைப்பு படை வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். அங்கு வெடி விபத்தில் உடல் சிதறி பலியான நெய்வேலி தென்பாதி பகுதியைச் சேர்ந்த சுந்தர்ராஜ் வயது 60, அதே பகுதியை சேர்ந்தவர் ரியாஸ் 19 ஆகியோர் உடலை மீட்டு பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் பட்டாசு குடோன் விபத்து சம்பந்தமாக அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்துகின்றன. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி சரவணன்.